ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஆரி டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நெறைய பேருக்கு வந்து தெரியாம இருக்கு. ஸோ, அதனால அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட சேனல்ல வந்துட்டு ஆரி பேசிக் ஸ்டிச்சஸ்லாம் நம்ம போட்டு பார்த்துட்டே இருக்கோம். பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து நீங்க பழகிட்டீங்கனாவே, உங்களால வந்துட்டு எல்லா ஸ்டிச்சுமே ஒருவேள உங்களுக்கு தெரியாத ஸ்டிச்சை கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால கண்டிப்பா போட்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். கண்டிப்பா வந்துட்டு நீங்க பேசிக் ஸ்டிச் எல்லாமே கண்டிப்பா நீங்க போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ, அதனால ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எப்படி கேட்கணும்னு கேட்குறீங்க. அது கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க என்ன ஆரி டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். நெறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு. நாங்க வந்துட்டு பீட் ஒர்க் பண்ணும்போது, "என்ன த்ரெட் மேம் யூஸ் பண்றது?" அப்படின்னு கேட்குறாங்க. என்ன த்ரெட் வந்துட்டு யூஸ் பண்ணா பெஸ்ட்டா இருக்கும்? எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ, அதனால நெறைய பேர்த்தோட கேள்வி வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு கிளியர் பண்ணிர்றேன். ஒரு சிலர் ஜரி யூஸ் பண்ணலாமா? சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாமா? இல்ல நார்மல் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணலாமா? இல்ல வந்துட்டு நரம்பு யூஸ் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர்த்துக்கு அ நெறைய கொஸ்டின்ஸ் டவுட் இருக்கு. ஸோ, அதனால இந்த ஒரு வீடியோல கண்டிப்பா நீங்க எல்லாமே தெளிவாயிற அளவுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிரலாம். அது மட்டும் இல்லாம, நான் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு த்ரெட்டும் வந்துட்டு போடும்போது, அ என்ன மிஸ்டேக் வரும்? என்ன மாதிரி அ எது பெஸ்ட்டு? அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு பீடு ஸ்டிச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ள போயிரலாம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு த்ரெட் எல்லாமே நல்லா பிராண்டடா வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான த்ரெட் வந்துட்டு எந்த த்ரெட்டா இருந்தாலும் குவாலிட்டியான த்ரெட்டா வந்து நீங்க வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்ப வாங்க. இப்ப வந்துட்டு இது நான் ஜரி எடுத்திருக்கேன். சரிங்களா? ஜரியில வந்துட்டு நெறைய நமக்கு வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு நம்ம ஆரி ப்ளவுஸ்ன்னு ஸ்டார்ட் பண்றோம்னாவே முதல்ல ஒரு 4 லைனுக்கு வந்துட்டு நம்ம ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். கம்பல்சரி 4 லைன் செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்துட்டு அடுத்த சுகர் பீட் ஒர்க்கா வேற என்ன ஒர்க்கா இருந்தாலும் நீங்க அடுத்தது தான் பண்ணணும். வந்துட்டு கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அந்த 1/4 இன்ச்சுக்கு செயின் ஸ்டிச் நீங்க போட்டிருக்கணும். ஏன்னா, டெய்லர்ஸ் வந்துட்டு நம்ம ப்ளவுஸ வாங்கிட்டு போயி டெய்லர்ஸ் தைப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு அ எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கணும். சரிங்களா? அதாவது நம்ம பீட் மேல போய் அவங்களோட நீடில் பற்றக்கூடாது. அப்படிலாம் பட்டு ஒரு வேள கட் ஆயிருச்சு அப்படின்னா, த்ரெட் கட் ஆயிருச்சுன்னு அப்படின்னா, ஃபுல்லா என்ன ஆயிரும் அப்படின்னா, உருவிட்டு அது பாட்டுக்கு கொட்டிரும். ஸோ, அதனால தயவு செஞ்சு நீங்க ஒரு 4 லைனுக்கு வந்துட்டு அ செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஆரி ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். இத நீங்க எப்பவுமே மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே. இப்ப வந்துட்டு நான் ஜரியில போட்டு காட்டுறேன். எப்பயும் போல ஜரி த்ரெட் நான் எடுத்துட்டேன். எப்பயும் போல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இங்க பாருங்க. நம்ம நாட் போட்டாச்சு. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்த்துரலாம். பீட் ஒர்க்குக்கு வந்து 24 0.4 mm நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 24 0.4 mm நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் த்ரெட்டை மேலே எடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட்டை எப்பயுமே லாக் ஸ்டிச் போட்டுட்டு பீட் ஒர்க்லாம் நீங்கள் வந்துட்டு போடணும். நான் ஆல்ரெடி அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். பீடெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறேங்கிற வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ, அதனால் போய் பாருங்கள். இந்த மாதிரி த்ரெட்டை எடுத்துக்கலாம். இந்த த்ரெட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறனால என்னால் போடவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிளாத்தை விட்டு அந்த த்ரெட்டு மேலேயும் கீழேயும் பிடிச்சி இழுக்கும்போது த்ரெட்டை ஒரு மாதிரி வர வர வரன்னு இழுக்குது. ரொம்ப ஹார்டா இருக்கு. என்னால போடவே முடியல. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இது என்ன சொல்றது அப்டின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாரி இருக்கு. சரிங்களா? ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது. பீடு ஸ்டிச் பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ற மாரி தான் இருக்கு. அம் ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாரி தான் இருக்கு எனக்கு. த்ரெட் ஒண்ணும் அவ்வளோக்கும் ஒண்ணும் ஈஸியா இல்ல. ஆனா, இது வேற எங்க யூஸ் பண்ணலாம் அப்டிங்கிறத மட்டும் நான் சொல்றேன் இருங்க. ஸோ, அதனால இந்த செயின் ஸ்டிச்சுக்கு மட்டும் தான் இத யூஸ் பண்ணணும். இங்க பாருங்க. சவுண்ட் பார்த்தீங்களா? அப்படியே வர வரன்னு இழுக்குது. அதனால வந்துட்டு இது கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க. ஆ த்ரெட்டும் வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டாம். த்ரெட்டும் வந்துட்டு இங்க பாருங்க டேமேஜ் ஆயிரும். இப்படி வர வரன்னு இழுக்கிறதுனால, கிளாத்தோட த்ரெட்டு வந்துட்டு என்னாகும் அப்படின்னா, கண்டிப்பா கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கட் ஆச்சுன்னா, உங்களுக்கு ஒரு நூல் வந்துட்டு நம்ம பிரிஞ்சு வந்துருச்சு, உருவிட்டு வந்துருச்சுனாவே கோடு கோடா தெரியும். ப்ளவுஸ்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ, அந்த மாரி அசிங்கமா தெரிய ஆரம்பிச்சுரும். ஸோ, அதனால இதில பீட் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு போடுற மாரி தான் இருக்கு. அவ்வளோக்கும் சூட்டபுளா இல்ல. ஸோ, அதனால கண்டிப்பா இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட் வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. ஜரி த்ரெட்ட யூஸ் பண்ணி பீட் ஒர்க் நாம பண்றது கஷ்டம்.
சரிங்களா? ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்போ ஸ்லீவ்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆ இங்க பாருங்க. சும்மா நான் ஸ்லீவ் மாரி வரைஞ்சிருக்கேன். இதில இப்டி லைன் லைனா நம்ம வந்து அ இந்த மாரி லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேல வந்துட்டு பீடு குடுப்போம். இல்ல செயின் ஸ்டிச்சு பீடு, செயின் ஸ்டிச்சு பீடு அந்த மாரி குடுப்போம். சரிங்களா? இப்ப பாருங்க, அந்த மாரி இடத்துல வேணா நீங்க சரி நீங்க குடுப்பீங்க. கம்பல்சரி குடுத்து தான் பண்ணுவீங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, இங்க பாருங்க. இப்டி நான் எல்லா ஸ்டிச்சுக்குமே லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு சும்மா சொல்லி தரதுனால நான் லாக் ஸ்டிச் போடல. பட் நீங்க லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப பாருங்க. இப்ப இது வரைக்கும் நான் வந்துட்டு சரி குடுத்துட்டேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஒரு 2 பீடு நான் குடுக்குறேன். குடுத்து தான் ஆகணும். வேற வழி இல்ல. சும்மா ரேண்டமா நம்ம குடுப்போம். சரிங்களா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், திருப்பியும் ஆ சரி குடுக்கலாம். சரியா? இந்த மாரி பண்ணலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஆ ஆனா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்துட்டு பீட் ஒர்க் பண்றதுக்கு வந்துட்டு ஜரி த்ரெட் ஆகாது. ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க வந்துட்டு ஜரி த்ரெட் நார்மலா செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அப்பவுமே நீங்க பார்த்து தான் போடணும். கிளாத்தோட த்ரெட் கட் ஆகாம இருக்கணும். சரிங்களா? ஜரி யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணுங்க. சும்மா நான் ஸ்டிச் வந்துட்டு கன்டின்யூ பண்ணுறேன். ஒரு 3 பீட்டு குடுக்குற அளவுக்கு நான் கன்டின்யூ பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி ஸ்டிச் போடுற இடத்துல மட்டும் நீங்க வந்துட்டு ஜரி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் நீங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரியிலேயே வந்துட்டு பீட் ஒர்க் பண்றதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால அவ்வளோக்கும் அது வந்துட்டு சூட் ஆகாது. சரிங்களா? ஓகே. நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். எண்ணாட்டும் போட்டோம். இந்த மாரி இடத்துலலாம் நீங்க வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, கண்டிப்பா பீடுக்கு வந்துட்டு ஜரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டைம் நம்ம போய் இந்த இடத்துலலாம் கட் பண்ணி நம்ம அ காட்டன் த்ரெட் எல்லாம் யூஸ் பண்ணியோ, இல்ல வந்துட்டு நரம்பு யூஸ் பண்ணியெல்லாம் போட முடியாது. ஸோ இந்த மாரி ஸ்டிச்சுக்கு வந்துட்டு இது ஒரு டிசைன். இது வந்துட்டு இப்டி தான் போடணும். இதான் ப்ரொசீஜர். சரிங்களா? ஆனா போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. அடுத்தது சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்டுமே நீங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். சில்க் த்ரெட்ல கொஞ்சம் ஏமாந்தீங்கனாலும் என்ன ஆயிரும் அப்டின்னா, கண்டிப்பா கட் ஆயிரும். வாங்க இதுலயே எப்டி ஸ்டிச் போட்டா எப்டி இருக்குன்னு சொல்லி சொல்றேன். ஓகே. சில்க் த்ரெட்ட நான் வெளியில எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துட்டு, நீங்க லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நான் உங்களுக்கு அப்டியே சொல்றதுனால அப்டியே போட்டு வரேன். இப்போ என்ன பண்றோம் அப்டின்னா, ஆ ஒரு பீடு நம்ம குடுத்துட்டோம். ஓகேவா? குடுத்துட்டு, இப்போ நான் வந்துட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். இப்ப நீங்க இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு, நீங்க தாராளமா ஒரு பீடு ஒரே ஒரு பீடு தான் குடுக்குறீங்க. ஆனா, நீங்க பார்த்து குடுக்கணும். நாம வந்துட்டு த்ரெட் வந்துட்டு டபுள் ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கோம். இருந்தாலுமே நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ரொம்ப பார்த்து தான் நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, பீடு குடுக்கணும். ஓகேங்களா? பீடு குடுத்து ஸ்டிச் பண்ணும்போது கேர்ஃபுல்லா பண்ணுங்க. சில்க் த்ரெட்டே வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நம்ம என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். ஓகேவா? இப்ப நம்ம ரேண்டமா பீடு குடுக்குறோம். ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த மாரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். டிசைனே இதுதான் அப்டிங்கும்போது, நம்ம யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த மாரி இடத்துல நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, கேர்ஃபுல்லா மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இன்னொரு 2 பீடு நான் குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு செயின் ஸ்டிச் கொஞ்சம் தூரம் நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாரி இடத்துல நம்ம குடுத்துக்கலாம். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பட் நீங்க ஃபுல்லாவே பீட் ஒர்க் பண்ண போறீங்க அப்டின்னா, கண்டிப்பா சில்க் த்ரெட் ஆகாது. இது கண்டிப்பா பிரிஞ்சு பிரிஞ்சு வரும். கொஞ்சம் தெரியாம லைட்டா நீடிலோட ஹூக் பார்ட்ல த்ரெட் பட்டுருச்சுன்னா, கண்டிப்பா பிசுறு தட்ட ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால இதுவும் கொஞ்சம் யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. இது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா தான் நம்ம போடணும். இதில கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா இதாயிரும். சரிங்களா? அதனால வந்துட்டு பீட் ஒர்க் பண்றதுக்குலாம் இது வந்துட்டு செட் ஆகாது. ஸோ, அதனால நீங்க இத யூஸ் பண்ண பீட் ஒர்க்குக்கு இந்த மாரி இடத்துல மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மத்தபடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பீட் ஒர்க்குக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப இழுத்தீங்கனாலும் அது வந்துட்டு அறுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில்க் த்ரெட்ட வந்துட்டு ரொம்ப ரொம்ப அ இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டுங்கனால சில்க் த்ரெட்ட பார்த்து தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ அடுத்ததா வந்துட்டு நரம்பு யூஸ் பண்ணி பார்க்கலாம். நரம்பு வந்துட்டு நல்லா வழுவழுன்னு இருக்கனால கிளாத்ல கண்டிப்பா மேலேயும் கீழயும் இழுக்கும்போது ஈஸியா தான் இருக்கும். அதே மாதிரி நல்லா உங்களுக்கு வழுவழுன்னு இருக்கனால த்ரெட் வந்துட்டு நல்லா வழுக்கிட்டு வரும். பீடும் வந்துட்டு அழகா போய் லோட் ஆயிக்கும். ஸோ வாங்க இதுலயும் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு போடலாங்கிறத பார்க்கலாம். சரி வாங்க. இது எப்படி நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதில எப்படி நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணமோ, இந்த 2 ஸ்டிச்லயும், அதே மாதிரி நீங்க நரம்புலயும் நாட் போடணும். பட் நரம்புல நாட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ பிகினர்ஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதனால நரம்புல வந்துட்டு நாட் போடுறதுக்கே நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பழகணும்.
நரம்புலேயும் வந்துட்டு நான் நாட் போட்டேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நெனைக்கிறேன். நாட் போட்டு இப்படி இழுத்து பாருங்கள், ஸ்ட்ராங்கா தான் நாட் போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. ஓகே. அதுக்கப்புறமா ஸ்டிச் போட ஆரம்பிங்க. ஓகே. இப்போ வந்துட்டு நான் நரம்பில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போது த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு லாக் ஸ்டிச்சில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நான் வந்துட்டு 4 mm பீடு கொடுக்குறேன். த்ரெட்டு கிளாத்துக்கு மேலே வெளியே எடுக்கும் போதே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது. த்ரெட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு நீங்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக நரம்பு யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக பீடு ஒர்க்குக்கெலாம் கொடுக்கலாம். தாராளமாக வந்துட்டு நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. எனக்கு பீடு கொடுக்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு இங்கே பாருங்களேன், எவ்வளோ எப்படி உள்ளே போயிட்டு வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு. த்ரெட்டு வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பட் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்குது. சரிங்களா? இது வந்துட்டு வெளியில் வந்து அவ்வளோக்கும் தெரியாது. அப்படியே இந்த த்ரெட்டு வந்துட்டு கிளாத்து மேலே இருந்தால் கூட கிளாத்தோட கலர் தான் த்ரெட்டு வழியாக தெரியும். அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நல்லா இருக்குது. பட் இதில் இன்னொன்று பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் இருங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட் பீடு கொடுத்துடலாம். இதில் வந்துட்டு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா எண்டு நாட் போடுறதுல நீங்கள் கொஞ்சம் பார்த்து போடணும். அதாவது இங்கே பாருங்கள், இப்போது ஒரு பீடு ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு குட்டி செயின் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் போடணும். சரிங்களா? நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் தள்ளி காட்டுறேன். பட் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக கிட்டத்துலேயே வந்துட்டு பார்த்து தான் போடணும். ஓகேவா? இப்படி லைட்டாக இழுத்து பாருங்கள். ஓகேவா? ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நரம்பு வந்துட்டு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நரம்பு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்டிச் போடுறப்ப அப்படியே போட்டுகிட்டே இருக்கலான்னு தோணுது. அந்த அளவுக்கு ஆசையாக இருக்குது. போட போட நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணுறவங்க வந்துட்டு கை வந்துட்டு ஸ்வெட் ஆகிற மாதிரி உள்ளங்கையில் ஸ்வெட் ஆகும் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வழுக்கும் இந்த த்ரெட்டு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்பப்போ ஹேண்ட் கர்ச்சீஃப் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் போடுங்க. உங்களுக்கு நல்லா வரும். அதே மாதிரி இந்த த்ரெட்டு வந்துட்டு ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும், ஆரி ஒர்க்கு ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த த்ரெட்டு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது நார்மல் ஸ்வியிங் த்ரெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது தையல் மிஷினுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, காட்டன் த்ரெட்டு, அதுதான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இப்போது இந்த த்ரெட்டு ஓகேவா, நார்மல் ஸ்வியிங் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எப்பயும் போல் இதையும் நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இதுவும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நார்மல் தையல் மிஷினுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டு தான். இப்போ அந்த த்ரெட்டில் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? லாக் ஸ்டிச்சுங்கிறது இதுதான். ரிவர்ஸில் ஒரு செயின் எடுத்துகிட்டு திருப்பிக்கிறோம். ஓகே, லாக் ஸ்டிச்னால் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதனால் சொல்லிட்டேன். ஓகேவா? பாருங்கள், இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. த்ரெட்டும் வந்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறனால நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. த்ரெட்டு வந்துட்டு கிளாத்துக்கு உள்ளே வெளியே இழுக்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. காட்டன் த்ரெட்டும் நல்லாயிருக்கு. காட்டன் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பயமும் வேணாம். ஆனால் லைட்டாக நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் தயவு செஞ்சு ஸ்டிச் வந்துட்டு கண்டினியூ பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து திருப்பியும் ஸ்டிச் போடுங்க. இடையில கட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி வீடியோவை போட்டிருக்கேன். அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனல்லையே. என் நாட் போடுறது கூட நல்லா வளைஞ்சு கொடுக்குது. சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு எப்போவுமே என் நாட் போடும்போது நான் இந்த நரம்புக்கு சொல்லி கொடுத்தல அது மாதிரி கூட போடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எண்டு நாட் போடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். சரிங்களா? நான் இதுக்கு அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு செயின் எடுத்துகிட்டு கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்குறப்போ தெரியும் எது வந்துட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக காட்டன் த்ரெட்டும் பெஸ்ட்டு, நரம்பும் பெஸ்ட்டு. சில்க் த்ரெட்டும் ஜரி த்ரெட்டும் பீட் ஒர்க்குக்கு ஆகாது. இந்த மாதிரி டிசைன் கொடுக்குற இடத்துல வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பீடு ஒர்க்குக்கு சில்க் த்ரெட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, கொடுத்து தான் ஆகணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஒன்றும் ரொம்ப அந்து போகிற அளவுக்குலாம் இருக்காது. நீங்கள் ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து அது அருந்து போயிட்டே இருக்கும். மற்றபடிக்கு பிசுறு தட்டிகிட்டே இருக்கும். அது ஒன்று தான். மற்றபடிக்கு இதில் போடுறதுல நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்துட்டு செட் ஆகாது. கண்டினியூஸாக பீட் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் இது செட் ஆகாதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ வந்துட்டு நரம்பு, காட்டன் த்ரெட்டு ரெண்டுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதில் இருக்கிற பிரச்சனைகளையும் நான் வந்துட்டு சொல்லிடுறேன்.
ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எது பெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இது நான் சொல்லிடுறேன். சில்க் த்ரெட் வந்துட்டு கண்டிப்பாக பிசிறு தட்டும், அருந்திருந்து போகும். நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக போட்டோம், கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு இதுக்கு சில்க் த்ரெட்டுக்கு வந்துட்டு திடீர்னு நம்ம ஏதாவது அந்த நீடிலோட ஹூக் பார்ட்டில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹெட் பார்ட்டில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிசுறு தட்டும். ஸோ அதனால் வந்துட்டு இது யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஸ்டிச்சுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு 2 சொல்லி கொடுத்தாலே அதுக்கு இந்த மாதிரி ஓகேவா. இதே மாதிரி ஜரி த்ரெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பீட் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு, அதனால் ஜரி வந்துட்டு ஆகாது. இந்த மாதிரி ஸ்டிச்சுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே வந்துட்டு பீட் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சூட்டபிள் இல்லை. ஆனால் யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அதுவும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காட்டன் த்ரெட்டு பெஸ்ட் ஓகேவா. பெஸ்ட்டுன்னு சொன்னால் கண்டிப்பாக காட்டன் த்ரெட்டில் வந்துட்டு நீங்கள் பீட் ஒர்க்கு தாராளமாக பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நரம்பு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஐடியான்னு தான் சொல்லுவேன் ஓகேவா. இது ரெண்டுமே ஓகே தான். அதாவது நார்மல் ஸ்விங் த்ரெட்டும் நரம்பும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நரம்பில் என்ன ட்ராபேக் அப்படின்னா காட்டன் த்ரெட்டும் வந்து நீ கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கேர்ஃபுல்லாக போடணும். நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா காட்டன் த்ரெட் வந்து நீங்கள் நல்லா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். சரிங்களா, நல்லா உங்களுக்கு வந்துட்டு கட் ஆகாமல் போட முடியும். காட்டன் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸை அயர்ன் பண்ணிக்கலாம். ப்ளவுஸை அயர்ன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காட்டன் த்ரெட் வந்து நீங்கள் போடும்போது கட் ஆகாது. பட் நரம்பு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நரம்பு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அயர்ன் பண்ண முடியாது. அயர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆயிரும். ஸோ அதனால் நரம்பு யூஸ் பண்ணியிருந்த ப்ளவுஸை கண்டிப்பாக அயர்ன் பண்ணக்கூடாது. சரிங்களா. கஸ்டமர் வந்துட்டு எனக்கு நரம்பில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு போட்டு கொடுங்க. பட் நீங்கள் வந்துட்டு அயர்ன் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. பாவம், அவங்க அவ்வளோ செலவு பண்ணி ஆசாசியாக தைச்ச ப்ளவுஸாக இருக்கும். நாமளும் மறதியில் சொல்லாமல் விட்டுறக்கூடாது. அதனால் நம்மளும் சொல்லிடலாம், அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ப்ளவுஸை வந்துட்டு பார்த்துப்பாங்க ஓகேவா. ஸோ அதனால் நரம்பில் இது ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா. மற்றபடிக்கு உங்களுக்கு எது பெஸ்ட்டோ இது ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் அயர்ன் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸ் அயர்ன் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ண முடியாது. தெரியாமல் நீங்கள் ஏதோ அயர்ன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு, எல்லா பீட்ஸும் வந்துட்டு அப்படியே கொட்டிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன். பாருங்கள், நான் இந்த ப்ளவுஸ் வந்துட்டு நரம்பில் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரியா, உங்களுக்கு பார்த்தா தெரியலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த டிசைன் தான் இது வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு. சரிங்களா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ணி 1 இயர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்துட்டு கொண்டு வந்து காமிச்சாங்க, இந்த மாதிரி எல்லாமே கொட்டுது, இதுக்கு என்ன பண்ணுறது ராதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க நல்ல வேளை அவங்க ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அயர்ன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிட்டு இந்த இடத்துல உருகி கட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த கரெக்டாக இந்த இடத்துலலாம் வந்துட்டு செல்லோ டேப் போட்டு ஒட்டிட்டாங்க, இங்கேயும் ஒட்டிட்டு பர்ஃபெக்டாக கொண்டு வந்துருந்தாங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஆரி ஒர்க்கை பற்றி ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கு. அதனால் வந்துட்டு எல்லாமே கொட்டிடுவேன்னு சொல்லி ஒட்டி கொண்டு வந்தாங்க. திருப்பி நான் என்ன பண்ணேன்னா நல்லா இருக்கிற இடம் வரைக்கும் நல்லா பிரிச்சுட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பியும் அவங்களுக்கு வந்துட்டு நார்மல் நீடில் வச்சு நான் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் அவங்களுக்கு ஸ்டிச் போட்டு கொடுத்தேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் லைனிங் வச்சு தைச்சிருவோம். அப்போ அவங்க வந்துட்டு கொடுத்தாங்கன்னா நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது இல்லையா. அதனால் நார்மல் நீடில் வச்சு கரெக்டாக ஜஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் மட்டும் கட் ஆயிடுச்சு. சரிங்களா, சும்மா ஒரு இந்த அளவுக்கு. சரிங்களா, பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு தான் கட் ஆகிருந்தது. கரெக்டாக நான் அந்த இதோடங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்துட்டு அப்படியே நார்மல் நீடில் போட்டு கொடுத்துட்டேன். சப்போஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது போடுறது கஷ்டம்தான். எப்பவுமே நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க்கு பண்ணுறதை விட ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க்கு பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ண முடியும். ஆரி நீடில் யூஸ் பண்ணி ஆரி ஒர்க் பண்ணுறது. பட் நார்மல் நீடில் உங்களுக்கே தெரியும், உள்ளே இழுத்து வெளியே இழுத்து அந்த ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஆரி ப்ளவுஸு நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே மேலேயே பாருங்கள், அந்த பீடு கிட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தள்ளி பார்த்தீங்க, பீடை லைட்டாக தள்ளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது நரம்பில் போட்டிருக்காங்களா த்ரெட்டில் போட்டிருக்காங்களான்னு சொல்லிட்டு. சரிங்களா, அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கோங்க. காட்டன் த்ரெட்டாக இருந்தால் பண்ணிக்கோங்க, நரம்பாக இருந்தால் தயவு செஞ்சு அயர்ன் பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆரி ப்ளவுஸை வந்துட்டு அயர்ன் பண்ணவே வேணாம். வெளியில் எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா அதை காத்தோட்டமாக உணர போடுங்க. நல்லா உணர்ந்த உடனே அதை நீட்டாக மடித்து வச்சுருங்க. ஜிப்லாக் கவரில் போட்டு மடித்து வைங்க, அதுவே போதும். அதுவே வந்துட்டு ஆரி ப்ளவுஸை வந்துட்டு ஒன்றும் பண்ணாது, நீட்டாக தான் இருக்கும், சுருக்கம்லாம் ஒன்றும் வராது. சரிங்களா.
சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இப்ப எது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா காட்டன் த்ரெட், நரம்பு 2ல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நரம்புல என்ன பிரச்சனை வருங்கிறத நான் இப்ப தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். அதனால நீங்க யாருக்காவது ப்ளவுஸ் போட்டு குடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட சொல்லிருங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க. காட்டன் த்ரெட், நரம்பு 2 பத்தியும் சொல்லுங்க. அவங்க எது வேணும்னு கேட்குறாங்களோ, அதில ஸ்டிச் பண்ணி குடுங்க. அதில எது ஸ்டிச் பண்ணி குடுத்தீங்களோ, அத சொல்லிருங்க. இத அயர்ன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? நரம்பு யூஸ் பண்ணியிருந்தா அயர்ன் பண்ண வேண்டாம்னு சொல்லிருங்க அவங்க கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய டவுட் வந்து நீங்க கிளியர் பண்ணியிருப்பீங்க. இப்ப நல்லா தெளிவா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ, அதனால இந்த வீடியோவ கண்டிப்பா வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேரு தெரியாதவங்க இருக்காங்க. கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நெக்ஸ்ட் ஒரு ஆரி டிப்ஸோட நான் உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.